श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधारति अस्मद्गुरुपरम्परायै नमः। இப்போ யாதவ பிரகாஷ் பட்சத்துல தோஷம் வரும் அப்படின்னுட்டு அவ சொன்ன காத்தியாயன மகர்ஷி அவர் சொன்னது இதெல்லாமும் அதுவும் தவறான அர்த்தத்தை கிரகிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சாதிச்ச. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், வேதம் அபேதம் ரெண்டுமே சுவாபாவிகம் அப்படின்னு சொன்னார். அது சொல்லும் பொழுது அதுக்கும் கண்டனம் பண்ணார். ஜைன மதத்துல சப்தபங்கி வாதத்தை ஒத்துருக்கா, அந்த வாதம் மாதிரி நீங்களும் ஒத்துன்றீங்க. அப்போ சப்தபங்கி வாதத்தை இவனை கண்டனம் பண்றார், அதே கண்டனம் பண்றீங்க. ரெண்டு ஒண்ணுதான் உங்களுக்கு. அவ சொல்றதும் நீங்க சொல்றதும் ஒன்னாதான் இருக்கு. அதனால இது தவறு அப்படின்னுட்டு சமாதானம் சாதிச்சு முடிச்சார். அதன் பேர்ல யாதவ பிரகாச பட்சம் ஒண்ணு இருக்கு, சொரூப பரிணாமவாதம் பேரு. அதை இப்ப கண்டனம் பண்ண போற. பிரம்மஸ்வரூபமே இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு அவ சொல்ல போற. அந்த அந்த ஆக்ஷேபத்துக்கு அந்த பட்சத்தையே அடிக்கணும். அவ என்ன பண்ற, எல்லா சாஸ்திரக்காராலுமே வேதம் எடுத்துட்டோம்னாக்க வேதத்துக்கு எங்கேயுமே விரோதம் வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தினாலதான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறார். அன்னைக்கே கூட அதை சொன்னோம். அது எந்த பட்சமா இருந்தாலும் சரி, அத்வைதிகளோ வேதிகளோ வேதவாதிகளோ உபகித பிரம்மவாதிகளோ யாதவ பிரகாஷோ நம்ம சித்தாந்தமோ எல்லாமே வேதத்துக்கு ஒரு தோஷம் கூட வரக்கூடாது. அந்த மாதிரிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இவாளும் அது மாதிரிதான் பண்ற. ஏன் அது மாதிரி இவ பண்ற அப்படின்னு சொன்னாக்க ஸ்ருதிகள் தான் விசேஷம். ஸ்ருதி நம்ம எடுத்து நிறைய விதமான வாக்கியங்களை சொல்றது. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது, எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. அத மாதிரி போக்தா போக்யம் பிரேரிதாரம் ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதது அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னாக்கா போக்தா ஜீவன், போக்கியம் அச்சேதனம், பிரேரிதா ஈஸ்வரன், இந்த மூணு தான் திரிவிதம் பிரம்மமேதது. இந்த பிரம்மந்தான் பரபிரம்மந்தான் இந்த மூணா இருக்கு. அதுதான் அவ சித் சக்தி, அச்சித் சக்தி, ஈஸ்வர சக்தி அப்படின்னு மூணு விதமா சொல்றா அப்படின்னு சொன்னோம். அதனால இந்த மூணு விதமா இருக்கு பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இன்னொரு வாக்கியம் இருக்கு, பிரம்மதாசாக பிரம்மதாசாக பிரம்மேமே கிதவாவுத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தாஷாக அப்படின்னாக்கா மீன் பிடிக்கிறவா இருக்காப்பா, மீனவர்கள் மத்ஸ்யக்காரர், அவளை தாஷால்னு சொல்றது. பீஷ்மரே சொல்ற, அத்ய பிரபதினே தாஷ பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அப்படின்னா. அதனால தாஷ அப்படின்னாக்க இந்த ஷகா தாளவிய ஷகா சங்கம் அப்படின்னு ஷா சொல்ற முடியோ அது. அதனால பிரம்ம தாஷா, பிரம்மமே தாஷன், தாஷர்கள் மீனவர்கள். பிரம்ம தாசாக நீச்சமானவன், நீச்ச ஜாதியில பிறந்தவாறு தாசர்கள் அப்படின்றது. வடக்கெல்லாம் இது பிரசித்தி. தாசர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அது என்னன்னாக்க நீச்ச ஜாதியில பிறந்தவாட கீழ் ஜாதியில பிறந்தவாட தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பிரம்மன் தான் அவள் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. அந்த மாதிரி கிதவாக தூப்தார், தூப்தார்னா என்ன, பாபிகள், அவளும் பிரம்மன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. இப்ப இங்க சாமானாசிரியர்கள் சொல்லி பிரம்மம் தாசர்கள், பிரம்மம் தாசர்கள், பிரம்மம் கிதவர்கள் பாபிகள், இப்படி மூன்று விதமா சொல்லிட்டு போயிடும்.
அதே மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அனைத்தோ இங்க பாக்குறமே அனைத்து அனைத்து பிரபஞ்சமும் பிரம்மந்தான் அப்படின்னு இருக்கு. இவை இது அத்தனையுமே சமானாதிகரணத்துல நிர்தேசம் இருக்கு. கூடவே போக்தா போக்கியம் பிரேரிதாச்ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேததுன்னு வாக்கியம். இப்ப இத மாதிரி இவ்வளவு வாக்கியங்கள் இருக்கு. அது மாதிரி தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்தி, இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள். இந்த மாதிரி வாக்கியங்கள் அனைத்துக்கும் தாத்பரியம் நீங்க சொல்லணும். தாத்பரியம் சொல்லணும்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போறார். இப்ப யாதவ பிரகாஷான் பட்சத்துல மாத்திரம் இந்த மாதிரி சொல்ற. எந்த மாதிரின்னா சுரூபமே பரிணாமத்தை அடையுது. பிரம்மஸ்வரூபமே போக்தாவா மாறிடுத்து, போக்கியமா மாறிடுத்து, ஈஸ்வரனா மாறிடுத்து, பிரம்மமே இந்த பிரபஞ்சமா மாறிடுத்து. அதான் போக்கியம். அந்த மாதிரிதான் போக்தாவா மாறிடுன்னு சொன்னோம். அதுக்குதான் பிரம்ம தாசாக, பிரம்ம தாசாக, பிரம்மேமி கிட்டவாக அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி மாறி இருக்கோ இது அத்தனையும் சொல்லிதான் இழுத்து. இது அத்தனைக்கும் நாம சமன்வயப்படுத்தணும் இல்லையோ. அது தாத்பரிய சமன்வயம்ன்றது எங்க வரும் அப்படின்னா பிரம்மஸ்வரூப பரிணாமத்துலதான் வரும். பிரம்மமே அந்த மாதிரி மாற்றி விடுறது. அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி எல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க எந்த வார்த்தையை எந்த சப்தத்தை சொன்னாலும், எந்த பதத்தை சொன்னாலும், எந்த வஸ்துவை சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? கடஹா அஸ்தி, கடோ பவதி, கடசன், ஜகத் சத், அஸ்தி பவதி சத் சன்னு, அந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். இது அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கு இருக்கு இருக்குன்றதுதான் எல்லா இடத்துலயும் அன்வயிக்கிறது. கடோஸ்தி, பட்டோஸ்தி, சைத்ரோஸ்தி, நைத்ரோஸ்தி, இந்த மாதிரி நம்ம லோகத்துல பிரயோகம் பண்றோம். இதுல அஸ்தி அப்படின்னால என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் அஸ்தின்றதுனால சத்து, இருத்தல், இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கே. எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கிறதுன்றது ஒரு தர்மம் இருந்துதான் இருக்கு. அந்த தர்மம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்குது. அதனால என்ன ஆச்சுன்னாக்கா இந்த பிரபஞ்சம் முழுக்க சதுங்கிறது வியாபிச்சு இருக்குது. சதுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சு இருக்கு. அப்படின்னாக்கா பிரம்மத்தினுடைய பரிணாமம் தான் இது அனைத்துமே. பிரம்மத்தினுடைய பரிணாமம் தான் இங்க இருக்கிறது அனைத்துமே. அதனால இதனுடைய நிலைகள், பிரம்மத்தினுடைய நிலைகள் நிறைய இருக்கு. இவ்வளவுதான் சொல்ல முடியாது. நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்ற சமயத்துல எனக்கு எத்தனை நிலைகள் இருக்கு? சைஷவம், கௌமாரம், யௌவனம், வார்த்தகம் அப்படின்னு எத்தனை நாம சொல்றோம்? இந்த மாதிரி நிறைய நமக்கு ஒத்தனுக்கே இத்தனை இருக்கு. சாதாரண ஒரு மனிதன். ஆனா சர்வேஸ்வரன் பிரம்மம் அதுவும் நிறைய சக்திகளோட கூடினது. நிறைய சக்திகளோட கூடின அந்த பிரம்மத்துக்கு இந்த பிரபஞ்சமாவே பரிணமிக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கிற சேதனங்களாக பரிணமிக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அச்சேதனங்களாகவும் பரிணமிக்கிறது. அதனால எல்லாம் எல்லாமே பரிணாமத்தை அடைகிறதுனால என்ன ஆயிடுறதுனாக்க இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரூபம். பிரம்மத்தினுடைய ரூபம் தான் பிரபஞ்சத்தினுடைய ரூபம். அதனால அதைதான் அங்கீகரிக்கணும். பல நிலைகள் பிரம்மத்துக்கு பல நிலைகள் இருக்கிறதுனால அந்த நிலைகள் தான் இந்த பிரபஞ்சமா தெரியுது. அதனால பிரம்மஸ்வரூபம் தான் இப்படி பரிணமிக்கிறது, பரிணாமத்தை அடைகிறது அப்படின்னுட்டு யாதவ பிரகாஷ் சொல்றார்.
அப்போ ஒரு கேள்வி கேட்கணும். சரி, பிரம்மஸ்வரூபம் தானே இந்த மாதிரி வாழ்றது நீ சொல்ற, தெரிஞ்சுட்டு போட்டோம். பிரம்மன்றது எப்படிப்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னுட்டு நீ ஒத்துட்டு இருக்க, எல்லாருமே ஒத்துட்டு இருக்கோம். சத்து சித்து ஆனந்தம், இந்த மாதிரி 3 தர்மங்கள் இருக்கு பிரம்மத்துக்கு. சத் சுரூபமா இருக்கு, சித் சுரூபமா இருக்கு, ஆனந்த சுரூபமா இருக்கு. அதை நாம பிரிச்சு சொல்லுவோம். இவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சச்சிதானந்த சுரூபம்னு சொல்லுவா. அது நம்ம சம்பிரதாயத்தை நம்ம பரிபாஷை கிடையாது. சச்சிதானந்த சுரூபம் நாம சொல்றது இல்லை. சத்ஸ்வரூபம் சித் சுரூபம் ஆனந்த சுரூபம் அத மாதிரிதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். இருக்கட்டும். இப்ப இவ என்ன கேட்கிறான், நாம அவளை பார்த்து யாதவ பிரகாஷ் அவளை பார்த்து கேட்கிறோம். இப்ப ஞான சுரூபம் தானே பிரம்மம். பிரம்மம் பிரபஞ்சமா பரிணமிச்சிருச்சு அப்படின்னு நீ சொல்ற. பிரம்மஸ்வரூப பிரணாமம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரம்மஸ்வரூப பிரணாமம் அப்படின்னு சொன்னேன்னாக்க பிரம்மம் ஞானீக சுரூபமா இருக்கும் இல்லையோ, அதை நீ ஒத்துன்னு இருக்க, நாங்களும் ஒத்துன்னு இருக்கோம். என்னால ஒத்துன்னு இருக்கிறதுனால பிரம்மஸ்வரூபம் தான் இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்கிறதுன்னு சொன்னேன்னாக்க அந்த சைத்தன்யம் ஞானம் அது எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். ஏன்னா காரணானுகுணம் காரியம், காரணம் எப்படி இருக்கோ காரியம் அப்படித்தானே இருக்கும். காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கு. நூலை போல் சீலை, சாயை போல் சேய் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி என்ன காரணானுகுணம் காரியம் இருக்கணும். இப்ப காரணானுகுணம் காரியம் சொன்னேனாக்கா இப்ப இந்த பிரபஞ்சம் கூட பிரம்மஸ்வரூபமா பரிணமத்தை பிரம்மஸ்வரூபம் தான் பிரபஞ்சமா பரிணமிச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ சைதன்ய ஸ்வரூபம் இந்த சேதனம் அச்சேதனத்துல இருக்கணுமா வேண்டாமா? சேதனத்துவமான லோகத்துல இருக்கு. அச்சேதனத்துல சைதன்ய ஸ்வரூபம் பார்க்கணுமே. ஒரு கல்லை பார்க்கிறோம், கடத்தை பார்க்கிறோம், எல்லாத்துலயும் சைதன்ய ஸ்வரூபம் இருக்கணுமா வேண்டாமா? அது ஏன் இல்லை? அது ஏன் இல்லை? இருக்கணும், ஆனா இல்லை. அதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னாக்கா, யார் இல்லைன்னா இது யாதவ பிரகாஷ் பட்சம், நம்ம பட்சம் இல்லை. யாதவ பிரகாஷ் அவர் சொல்ற இது பட்சம். அவ என்ன சொல்ற, எல்லாத்துக்கும் சைதன்யம் இருக்கு, சைதன்யம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா அது வெளியில தெரியல, வெளியில தெரியவே இல்லை. ஏன்னா பிரம்மகாரியம்ன்றது பிரபஞ்சம், அது சச்சிதானந்த சுரூபமான பிரம்மம், அதனுடைய காரியம் இந்த பிரபஞ்சம். அதுல கடம் முதலான ஜடங்கள்ல சத்தா மாத்திரம் தெரியுது, சத்தா இருத்தல் அப்படிங்கிறது மாத்திரம் தெரியுது. சேதனத்துல சத்தும் தெரியுது, சித்தும் தெரியுது. சத்து சித்து ரெண்டுமே தெரியுது சேதனத்துல. ஜீவன் கிட்ட சத்து சித்து ரெண்டுமே தெரியுது. ஆனால் ஈஸ்வரன் கிட்டையோ சத்தும் தெரியும், சித்தும் தெரியும், ஆனந்தமும் தெரியும். அவ்வளவுதான். அதுல சத்த மாத்திரம் தெரிஞ்சது, இருத்தல் அப்படின்றத மாத்திரம் கடத்துல தெரிஞ்சது. கடாதி அசேதனங்கள்ல ஜட வஸ்துல. அதே சேதனன் இருக்கானே அவங்கிட்ட சத்தும் தெரியுது, சத்தையும் தெரியுது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சித்து சைதன்யம் அதுவும் தெரியுது. ஆனால் சர்வேஸ்வரன் கிட்டையோ சத்து இருக்கு, சித்து இருக்கு, ஆனந்தம் இருக்கு. சர்வேஸ்வரன் சொல்லக்கூடாது, ஈஸ்வரன் தத்துவம் அவளுக்கு. சித் தத்துவம், அப்புறம் அச்சித் தத்துவம், அப்புறம் ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்துல சத்து சித்து ஆனந்தம் மூணுமே தெரியுது. அதனால விரோதம் இல்லை. எப்படி தெரியுது அதை இங்க சொல்ல மாட்டேன்றீங்க நீ. இப்ப கடத்துல தெரியலையே, கடத்துல இல்லவே இல்லைன்னு, கடத்துல இல்லவே இல்லைன்னாக்கா ஆனா அது எப்படி வெளில தெரியலையே, அப்படி வெளில தெரியல. நாங்களும் அதான் சொல்றோம், அனுபூதமா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனால் வெளியே தெரியல அப்படின்னுட்டு அவ சொல்ற. அதுக்கு ஒரு உதாரணம் அவ சொல்ற. நம்ம சித்தாந்தத்துல எல்லா சித்தாந்தத்திலையுமே பிருத்திவின்னு ஒரு தத்துவம் இருக்கு. பிருத்திவி
அந்த பிருத்திவியினுடைய விகாரங்கள்லாம் பார்த்திவ தத்துவம் அப்படின்னு பேர். பிருத்திவியினுடைய விகாரங்கள்லாம் பார்த்திவ தத்துவம் அப்படின்னு பேர். அந்த பிருத்திவியினுடைய குணம் என்னது, அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னாக்கா கந்தவத்துவம் பிருத்திவியா லட்சணம். வாசனையோட இருக்கிறது எதுவோ அதுதான் பிருத்திவி. எல்லாரும் சொல்லிருப்போம், எல்லா சாஸ்திரக்காராலும் வாசனையோட இருக்கிறது தான் பிருத்திவி. பிருத்திவி வாசனையா இருக்கும். வாசனை எது எதுக்கு இருக்கோ அதெல்லாம் பிருத்திவி அப்படின்னு பேரு. அப்போ ரத்னம்னு ஒண்ணு சொல்றோம், ரத்னக்கல்லு, வைடூரியம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரத்னக்கல்லாம் இருக்குது, அது கூட பிருத்திவி தான். நம்ம சித்தாந்தத்தை இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ரத்னம்லாம் தேஜஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. ரத்னமானது ஏற்கனவே அது ஜடத்திரவிய பதத்துல வந்திருக்கு. ரத்னம்ங்கிறது தேஜஸ் இல்லை, அது பிருத்திவி பதார்த்தம் தான். தேஜஸ் பதார்த்தம் எதுனாக்கா சூரியன் கிட்ட இருந்து ஒளி வருது பாருங்க, பிரகாசம், அதுதான் அதுதான் இதனுடைய இது தேஜஸ் பதார்த்தம். ஆனால் ரத்னம், வைடூரியம் இத மாதிரி கல்லெல்லாம் பிருத்திவி பதார்த்தம்னு சொல்றோம், பார்த்திவ பதார்த்தம். அப்ப பார்த்திவ பதார்த்தம்னு சொன்னாக்கா பார்த்திவ பதார்த்தத்துக்கு என்ன லட்சணம் சொன்னீங்க? கந்தவத்வம் அப்படின்னு தானே சொன்னீங்க, வாசனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இங்க வாசனையே இல்லையே, வாசனையே இங்க கிடையாது. வாசனையே இல்லாததுனால அதை நம்ம பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஒரு வைரம் இருக்கு, ஒரு வைடூரியம் இருக்கு, அல்லது ரத்தனம் இருக்கு, அதை எடுத்து நம்ம மூத்து பார்த்தோம்னாக்கா, முகத்து பார்த்தாக்கா அதுல வாசனை தெரியறதுன்னா வாசனையே தெரியறது இல்லையே. அப்ப அதனால நீ பிருத்திவி பதார்த்தம் சொல்றிருக்க, பிருத்திவி பதார்த்தம் நீ சொல்றிருக்க. பிருத்திவி பதார்த்தமா இருந்தா அதுல வாசனை தெரியணுமா வேண்டாமா? ஆனா அதுல வாசனை தெரியலையே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா, அது பிருத்திவி பதார்த்தம் தான். ஆனால் ஆனால் வாசனைன்றது வெளியில தெரியல. பிருத்திவி பதார்த்தமா இருந்தா நிச்சயம் வாசனை இருக்கணும், ஆனால் வாசனை இங்க தெரியல. வாசனை தெரியாததுனால அது பிருத்திவி பதார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை ஒத்துக்கல நம்ம வேதாந்தி, யாருமே ஒத்துக்கல, அது பிருத்திவி பதார்த்தம் தான். அப்படின்னா வாசனை தெரியலையானாக்கா அது அனுபூதம், உள்ளுக்குள்ள இருக்க வெளில தெரியல, வெளியில தெரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுதான் எல்லாரும் சமாதானம் சொல்லி ஆகணும். அந்த மாதிரிதான் சைதன்யம் அப்படிங்கிறது பிரம்மத்துல ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. பிரம்மத்திலையும் இருக்கு, சேதனமான ஜீவனிடத்திலையும் இருக்கு, அவனுடைய விகாரமான அச்சேதனத்திலையும் இருக்கு, அவனுடைய விகாரமான ஈஸ்வரனிடத்திலையும் இருக்கு. அச்சேதனம், சேதனம், ஈஸ்வரன், மூன்று விகாரங்கள். மூன்று விகாரங்களிலும் இந்த சைதன்யம்ங்கிறது இருக்கு. ஆனால் ஈஸ்வரன் கிட்ட தெரிஞ்சிடும், சேதனன் கிட்டையும் தெரியும், அச்சேதனன் கிட்ட வெளில தெரியல. வெளியில தெரியலன்றதுனால நாங்க இத மாதிரி சொல்லிடுறோம், அது சைதன்யம் இருந்தா கூட வெளியில தெரியல, அவ்வளவுதான். அதனால பிரம்மஸ்வரூபம்தான் இந்த மாதிரி பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது அப்படின்னுட்டு யாதவ பிரகாஷாலோட பட்சமா இருக்கு. இந்த பிரம்மஸ்வரூபம்ன்றது இது பெரிய தோஷம். இது பிரம்மஸ்வரூபமே பரிணமிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய விதத்துல தோஷத்தோட கூறினது. ஏன் அப்படின்னாக்கா அதை ஒத்துட்டோம்னாக்கா பிரம்மத்துக்கே சுரூப விகாரம் தான் வருதுன்னு ஆயிடும். ஆனால் அதுக்கு அவ என்ன சொன்னா, சமுத்திரபயண தரங்க நியாயத்தரிச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சமுத்திரத்தினுடைய சுரூப பிரணாமம் தான் அந்த குமிழா வருது, நுரையா வருது, அலையா வருது அப்படின்னு சொல்லிருக்கோமா இல்லையா? அலைதான், குமிழ் குமிழ்தான், நுரைதான். ஆனாலும் கூட சமுத்திரத்தினுடைய சுரூப பரிணாமம் நீங்க சொல்றீங்க. சாங்கரியம் வரல, குமிழ் குமிழாவே இருக்கு, அலை தரங்கம் தரங்கமாவே இருக்கு. அதனால வரல இயற்கையோ, அத மாதிரி இங்கேயும் அதெல்லாம் வராது அப்படின்னு அவ சொல்றாங்க. ஆக இந்த சுரூப பரிணாம பட்சத்தை வச்சுட்டு
யாதவ பிரகாசால் தன் மகத்தெல்லாம் சொல்லப்பட்டதா அதை இப்போ கண்டனம் பண்ணணும். அதுவும் தப்புதான். ஏன் தப்பு அப்படின்னு சொன்னாக்கா, இது லோகத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ விரோதமா தான் வைலட்சண்யம் தெரியுது. இவ பிரம்மஸ்வரூபம் தானே, சேதனமோ அச்சேதனமோ ஈஸ்வரனோ பிரம்மஸ்வரூபம் தான் நீ சொல்லிருக்க. அப்படியே ஒத்துண்டோம்னாக்கா எனக்கும் அச்சேதனமான கடாதிகளுக்கும் ஏன் வித்தியாசம் தெரியுது? நான் வேற, கடம் வேற. இப்ப ரெண்டுத்துக்கும் சைதன்யம் இருக்கா இல்லையா? இப்ப நாம இருக்கோம், நம்மளாம் ஜீவராசிகள் இருக்கோம். ஜீவராசிகளுக்கு சைதன்யம் இருக்கு. ஜீவராசிகளுக்கு சைதன்யம் இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்? ஒத்தருக்கொத்தர் ஸ்வரூபத்தை சுபாவத்தைலாம் அறிந்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அது உண்மை. ஸ்வரூபம் சுபாவங்கள்லாம் ஒத்தருக்கொத்தர் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி கடமும் நாமனும், அதாவது ஜட பதார்த்தங்களும் சேதன பதார்த்தங்களும் சைதன்யம் தான் இருக்கேன். ஜடத்திலையும் சைதன்யம் இருக்கேன்னு வெளியில தான் தெரியல. வெளியில தெரியாட்டா கூட ஒருத்தனா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அது என் குழந்தைகிட்டலாம் விளையாடுவேன். சின்ன குழந்தை என்ன படுத்துட்டு இருக்கோம், அதை பார்த்தா அந்த கால் உள்ளங்கால் இருக்கு பாருங்க. இந்த உள்ளங்கால குழந்தை பேசி அதெல்லாம் படுத்துட்டு இந்த உள்ளங்கால அப்படியே நம்ம விரலாக வருடி விட்டோம்னு சொல்லுவோம். குழந்தைக்கு பூசம். அது பூசம் அது தூங்கிதான் இருக்கு. அப்ப சைதன்யம் வெளில தெரியலன்னு சொல்றான் ஐயாயிக்கம்லாம். ஆனால் அந்த பூசற சமயத்துல தூங்குற குழந்தை அதுக்கு பூசறதுங்கிறது தெரியாது. குழந்தை அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேர் குழந்தைக்கு. பூசற குழந்தைக்கு அது காலை என்ன பண்றது, இந்த விரலெல்லாம் பிடிச்சி இழுத்து அது முடிக்கிறது. இல்ல கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டோம்னாக்கா காலை பிடிச்சி இழுத்துக்கிறது. இப்போ அனுபூத சைதன்யம் நிதிராத செய்க தூங்குற சமயத்துல அப்ப பண்ணினா கூட அந்த மாதிரி இருக்கா இல்லையா? நமக்கு சித்தாந்தம் நம்ம பத்தி சொல்லணும் அதுக்கெல்லாம். ஆனால் இப்ப கடாதிகள் எல்லாம் கூட சைதன்யம் இருக்கு, ஆனால் வெள்ள தெரியல அப்படின்னு தான் நீங்க சொன்னேன். அது வெள்ள தெரியலன்னா கூட இந்த குழந்தைங்களுக்கு இப்ப சொன்னவன் அத மாதிரி நம்முடைய சுபாவத்தை அது தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனுடைய சுபாவத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானம் இது இருக்குட்டவே பரிமாற்றம். ஆனா இல்லையே, ஏன் இல்லை? அதனால இந்த மாதிரி நீங்க சொல்ற தப்பு இல்லையா? சைதன்யம் இருக்கு அப்படின்னு சொல்றதே தவறு. அது மாதிரி பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்கா இந்த கடாதிகள் எல்லாம் அச்சேதனங்கள் இருக்கு பாருங்க, அதை நாம எப்படி பார்க்கிறோம், எப்படி கிரகிக்கிறோம்? கண்ணால கிரகிக்கிறோம். கண்ணால அதை பாக்குறேன், பார்த்துட்டு கடமகம் ஜானாமி படமகம் சம்வேஸ்மி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன், நான் படத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இது எதனால தெரிஞ்சுது? கண்ணால தெரிஞ்சுக்கிறோம், பாக்கெட்டு. அதே எனக்கு கடம் எப்படி இருக்குன்னு தெரியும், இருட்டு. அந்த சமயத்துல நான் அந்த கடத்தை கையால தலையை பார்க்கிறேன், அப்ப எனக்கு தெரியுது அயம் கடகா அமம் கடம் வாச பிரத்யக்ஷேன ஜானாமி. அதாவது தொடுதல் உணர்ச்சி இருக்கு பாருங்க. தொடுதல் உணர்ச்சின்றது அந்த தொகிந்திரிய காரியம். அந்த தொகிந்திரியத்தினால நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அத மாதிரி இந்த லோகத்துல அச்சேதனங்கள் இருக்கு. சேதனங்கள் அந்தந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தையோ ஆத்ம குணத்தையோ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன்? அதனுடைய செயல்களால தெரிஞ்சுக்கிறேன். அந்த சேதனங்களுடைய உடம்பை கொண்டு பண்ற செயல்கள், அந்த செயல்களை வச்சுட்டு நான் அனுமானம் பண்ணிடுறேன். ஈஸ்வரனை அனுமானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி இவனுடைய செயல்களை வச்சுட்டு ஆத்மாவை அனுமானம் பண்றோம். அதனால அனுமானத்தினால தெரிகிறது. பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் கண்ணு முதலான இந்திரியங்கள்னாலையும் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பரமாத்மாவை அத மாதிரி நீ தெரிஞ்சுக்க முடியுமா? நீ தான் சொல்லிருக்க பரமாத்மாவனுடைய சுரூப பரிணாமம் இவைகள் தான்.
ஆனா அதையே தெரிஞ்சுக்கணும் நாம. அப்ப இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஆனா ஸ்ருதிகளோ அத மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. எப்படி சொல்லிட்டு போயிடுச்சுன்னாக்கா, இது வேற அது வேறன்ற மாதிரிதான் சொல்றது. இப்ப நீ என்ன உதாரணம் சொன்ன? சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொன்ன. இதம் சர்வம் பிரம்ம கடு அப்படின்னு சொன்ன. இவைகள் அனைத்தும், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மன் தானே அப்படின்னு நீங்க சொன்ன. ஆமா, பிரம்மன் தானே இந்த ஜெகத்தா மாறி இருக்கு. அப்ப இதம் ஏன் பிரிச்சு சொல்ற? இதம் ஏன் பிரிச்சு சொல்ற? ஏன் அப்படின்னா, இதம்னு நீ பிரிச்சு சொல்றதுனாலயே அது வேற இது வேறன்னு ஆயிடுறது, இது வேற அது வேறன்னு ஆயிடுறது. ஸ்பஷ்டமா சொல்றது இதம் சர்வம் பிரம்ம. சர்வம்ன்றதுனால அனைத்தும், பிரம்ம அப்படின்றதுனால அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் இவைகள் அனைத்தும் அப்படின்னு சொல்றது. சரி, இத பிரம்மத்தை பிரம்மன் தான் இதுன்னு சொன்னோம், இதுதான் பிரம்மான்னு சொல்லச்சு, இத வித்தியாசம் எப்படி தெரியுது? இது வேற அது வேறன்றது. பிரம்மன் தான் அனைத்தும் சொன்னாக்கா நாங்க சொல்ற மாதிரி கூட வரலாமே அப்படின்னு அவ கேட்கிறா. அது தப்பு. முண்டகோபுரம் சொல்றது அதபராஜயா ததக்ஷரம் அதிகம்யதே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அப்படி வரிசையா சொல்லிட்டு போறது. அது என்ன சொல்லி தெரியுமா? அத்ரேஷ்யம் கண்ணால கிரகிக்க முடியாது, அக்ராஹ்யம் கையால எடுக்க முடியாது, அவர்ணம் அதுக்கு ரூபம் கிடையாது, அச்சக்ஷுஸ்ரோத்ரம் கண்ணு கிடையாது, காது கிடையாது, ததபாணி பாதம் அது கை கிடையாது, கால் கிடையாது. அதே மாதிரி அபாணி பாதக ஜவனோ கிரகீதா அப்படின்னு சொல்றது. அபாணி பாதக அவனுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, ஆனா ஜவனகம் வேகமா ஓடுறான் அவன், கால் இல்லாம எப்படி ஓடினான்? அதுதான் அவன் சர்வசக்தன். அதனால கால் இல்லாம ஓடுகிறான். கிரகிதா கை இல்லாமலே கிரகிக்கிறான் எல்லாத்தையும். ஞான மாத்திரே அநாயகம் பண்ணிட்டு போறான், சங்கல்ப மாத்திரத்து. அந்த மாதிரி அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் தான் சொல்றது. அது பரவித்தியை, பரவித்தியில அது சொல்லிருக்காரு. இப்போ ஒரு அசேதனத்தை நேர பார்க்கிற மாதிரி தெரியுது. அயம் கடகா அயம் படகா அப்படின்னு லோகத்துல இருக்கு. இது நேர பார்க்கறது, நேர தெரிஞ்சுக்கிறது. ஆனா ஈஸ்வரனை அப்படி பார்க்க முடியலையே. பிரம்மாட பிரம்மமானது எப்படி இருக்குன்னாக்கா சர்வாத்மனா அது அக்ராட்சியமா இருக்கு, அத்ரேஷ்யமா இருக்குது. அந்த மாதிரிதான் சொல்றது. அது அந்த மாதிரி சொல்ற சமயத்துல ரெண்டுத்துக்கும் அபேதம் தான், அதனுடைய சுரூப பரிணாமம் தான் அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிட்டியே. அது எப்படி சொல்ல முடியும்? அது வராதே, அபேதம் தான் அது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதினால சொல்லிச்சு. இந்த இதம்னா பரிதர்சியமான ஜெகதன்னு அர்த்தம். கண்ணால பார்க்கப்படக்கூடிய பிரபஞ்சமானது பிரம்ம அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த பிரபஞ்சமானது பிரம்மன்னு சொல்லிச்சு. அதனால பிரம்மத்துக்காட்டிலும் அபேதம் அது. அதை எப்படி விட முடியும் அப்படின்னு சொன்னா, இவரு ஒரு விஷயம், இந்த வாக்கியங்களுக்கு நீ சொல்ற மாதிரிதான் அர்த்தம் கிரகிக்கணும்ன்றது என்ன நியமம்? வேற பிரகாரத்தினால கூட அர்த்தம் கிரகிக்கலாமே. அது சாவகாசமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, எல்லாம் நீ தான் சொன்ன, எல்லா சுருதிகளையும் சாமரஸ்யப்படுத்தணும்னு நினைக்க, எல்லாம் சாமரஸ்யம் வரணும், அது மாதிரி பண்ணு அப்படின்னு நீ சொன்னியோ. இப்ப சாமரஸ்யம் வேணும்னாக்கா அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அது மாதிரிலாம் இருக்கே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? அதுவும் இருக்குதா இல்லையா? அதிர்ஷ்டத்வாதிகள்லாம் கூட இருக்கு, அவைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வரும்? அந்த ஸ்ருதிகளுக்கு தான் அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா? அந்த ஸ்ருதிகளுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? அப்படி இல்ல, நீ சர்வம் கல்விதம் பிரம்மன்றதுக்கு நீ அர்த்தம் மாத்துற. நாங்க என்ன சொல்றோம், அதிர்ஷ்டத்வாதிகள்லாம் இருக்கு பாருங்க, கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது அப்படின்னா அததான் அங்கதான் அர்த்தம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நாங்க என்ன கேட்கிறோம், கடத்தை பார்த்தேன், படத்தை பார்த்தேன், பார்த்த உடனே நான் என்ன சொல்லணும், நான் பிரம்மத்தையே பார்த்துட்டேனே அப்படின்னு நான் சொல்லணும். கடத்தை பார்த்தாக்கா
அகம் பிரம்ம திருஷ்டவான், நான் பிரம்மத்தை பார்த்தேன், இந்த படத்தை பார்த்தாலும் பிரம்மத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லவே இல்லையே. அதனால அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எதுவுமே லோகத்துல இல்லை. எதை பார்த்தாலும் நான் என்ன பண்ணணும், பிரம்மமாவே பார்க்கணும். ஆனால் அப்படி லோகத்துல பார்க்கலையே. வேதாந்த தத்துவம் சொன்னா கூட எல்லாம் பிரம்மமயம், அவ்வளவுதான். பிரம்ம ரூபமா தெரியறதுன்னாக்கா பிரம்மத்தினுடைய விபூதி. ஆந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதியாம் பரம் தப்பாங்கிற பிரமாணம். என்னுடைய விபூதிகளுக்கு முடிவே கிடையாதே, நான் எவ்வளவு சொல்ல முடியும் உனக்கு அப்படின்னு கேட்டுட்டோ. இதுல முக்கியமானது ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு பிரமாண உபதேசம் பண்றதுதான் நம்ம கீதைக்கு நம்ம உபதேசிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி பிரபஞ்சத்துல சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் அனைத்துமே பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால அறியத்தக்கதா இருக்கு. ஆனால் ஈஸ்வர தத்துவம் மாத்திரம் அத மாதிரி கிடையாது. எல்லாம் சர்வேஸ்வரனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரீக விஷயமா இருக்கு, சாஸ்திரீக விஷயம்தான். அதனாலதான் இப்ப நம்ம தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்றோம். தன்மாத்திரைகள் சொன்னோம்னாக்கா அதை நேர பார்த்தோமோ, நேர பார்க்கிற பூதங்கள் நேர பார்க்கணும். பஞ்சபூதங்கள் கண்ணால பூமியை பார்க்கணும், பிருத்திவிய ஜலத்தை பார்க்கணும், அந்த மாதிரி இதை பார்க்கணும், தேஜஸை பார்க்கணும், ஒளிய. அதே மாதிரி வாயுவை வருஷ பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறோம், தொடுதல் வம்சியினால. ஆகாசத்தை பார்க்கணும், மேல இருக்கு நீலம் நபகா அப்படின்னா நம்ம அது பார்க்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்க முடியறது இல்லை இல்லையா? ஆகவே இதெல்லாம் இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல இதெல்லாம் நிறைய வரப்போகுது. இப்படிலாம் பார்க்கும் பொழுது பிரம்மமே பரிணமிக்கிறதுன்னு நீ சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்னொன்னு ஒன்னவா சொன்னா, பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மேமே கிட்டவாகுதுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சாமானாதிகரண்யம் தான் இருக்கு. அங்க சாமானாதிகரண்யன்றது எப்படிப்பட்ட சாமானாதிகரண்யம்னாக்க ஸ்வரூபதாதாத்துன்னு சொல்லக்கூடாது. பிரம்மமே தாசர்கள், பிரம்மமே தாசர்கள், பிரம்மமே கிட்டவர்கள் அப்படின்னு தான் நீ அர்த்தம் சொல்லிருக்க. அந்த மாதிரி அர்த்தம் வராதே. ஒரு விஷயம் இருக்குது. பெருமாள் என்ன சொன்ன, விபூதிவத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா சப்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸ்ரீமதூர்ஜிதமேவா, அதாவது வசந்த தத்துவங்கள்லாம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்னுடைய தேஜஸ்ல இருந்து உற்பத்தியானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா மீதி அம்சங்கள்லாம் அவர்கிட்ட உற்பத்தி ஆகலையா, உற்பத்தி ஆகலையா அதெல்லாம் அப்படின்னு கேள்வி வருமா வராதா அப்படின்னு கேள்வி வரும். எல்லாம் அப்படிதான், எல்லாம் அப்படிதான். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பெருமாள் எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ள பூந்துட்டு இருக்கான்னு சொல்றோம். எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ள பூந்துட்டு இருக்கான்னு சொன்னாக்க நாம் என்ன பண்றோம்னா, லோகத்துல நமக்கு எது வசந்த வஸ்துவா தெரியுறதோ அதை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். பாத்துக்கோங்க, எது வசந்த வஸ்து எல்லாம் இருக்கோ அது அத்தனையும் பெருமாளுக்கு. ஒரு சொர்ணத்தினால தீபம் விளக்கேற்றி வைக்கிறோம், சொர்ண விளக்கு வாங்கி வைக்கிறோம். அத மாதிரி சக்தி இருக்கிறவ சொர்ணத்தினால இது பண்றா திருவாராதன பாத்திரங்களை. இன்னும் சில பேர் வெள்ளியினால பண்றா. அடியனுடைய நோட்பாக்கியம் திருடின்னு போயிட்டான், வெள்ளி சொம்பு கூட கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஏதோ வந்து வாங்கி வச்சிருந்தோம், ஏதோ வச்சுருக்கோம், எல்லாம் திருடின்னு போயிட்டா. போட்டோம். சக்தி இருக்கிறவா இது மாதிரி பண்றோம். ஏன் அப்படின்னா நல்ல வஸ்துக்கள் அது அத்தனையும் பெருமாளுக்கு சேரணும். எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு சேரணும் அப்படின்றதுலதான் நமக்கு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் அதுதான். அதனால மட்டமான நீச்சமான விஷயங்கள்ல போய் பெருமாளுக்கு கொடுப்போமா, பெருமாளுக்கு அது சாப்பிக்குமா? நாம எதையும் நாம சாப்பிக்க மாட்டோம். அதனால நீச்சமான வஸ்துக்கள்ல கூட பெருமாள் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்தர்யாமியா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி. என்ன சாதிச்சிருக்காருனாக்கா,
பெருமாள் அந்தர்யாமின்ற அர்த்தத்துக்கு அவன் உள்ள போகணும்னு நினைச்சான்னு அவனை யாரையும் தடுக்க முடியாது, அவ்வளவுதான் அர்த்தம். உள்ள போகணும்னு நினைக்கிறான் ஒரு வஸ்துல, ஒரு வஸ்துக்குள்ள உள்ள போகணும்னு நினைச்சான்னாக்கா அவனை யாராலையும் தடுக்க முடியாது, அவ்வளவுதான் அந்தர்வியாப்திங்கிறது. அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க ஸ்ரீமத் ரகசிய பிரவேசார்த்தி. ஏன்னா முடியாது. ஏன்னா இப்போ ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? அணுஸ்வரூபம். அணு வாலாக்கிர சதபாகசிய சததான்மதசிய பாகு ஜீவச விஜ்ஞேயா அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது. அதனால அணுஸ்வரூபம் ரொம்ப சூக்ஷமா இருக்கும். அவனுக்கு அவன் உள்ளே இடம் கிடையாது. இடம் இருந்தா தானே உள்ள போக முடியும். பகவான் நினைச்சா அது உள்ளேயும் போயிடுவான், பகவான் நினைச்சான்னு அது உள்ளேயும் போயிடுவான். அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு இருக்கு, அவனுடைய சங்கல்பம் அப்படிப்பட்டது. ஆனால் அவன் போனான்னு அர்த்தம் பண்ணிக்கிறான். போனோம்னு நினைச்சான்னாக்கா தடுக்க முடியாது. அப்படின்ற தாத்பரியத்துலதான் சுவாமி சாதிச்சிருக்கார் ஸ்ரீமத் ரகசியத்தில இருக்கிற நியாய சித்தாஞ்சனத்தில் எல்லாம். பின்னாடி கூட இங்க வரும், அதனால போகட்டும். இப்ப என்ன எடுத்து வஸ்துக்கள் எல்லாத்திலையும் எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் அவனும் அந்த வஸ்துவும் சேர்ந்து சரீராத்ம பாவத்தை கொண்டு சாமானாதிகள் சொல்லணும். இப்ப எதுக்கு இவ்வளவு சொல்லணும்னா, பிரம்ம தாசாக, பிரம்மமே தாசர்கள் மீனவர்கள், பிரம்மமே தாசர்கள் கீழ் ஜாதி நீச்சமான ஜாதி, பிரம்மாள்கள் நீச்சமான ஜாத்தின்னு வருவேரா? அந்த மாதிரி ஒத்துக்க முடியுமா? நமக்கே ஒரு கஷ்டமா இருக்கா இல்லையா? பகவானை போய் அந்த மாதிரி சொல்றதுன்றது சரியா இருக்குமா? அவன் பிறந்ததுனாலதான் அதுக்கு ஏற்றம் வந்தது. பாதுகாப்பு வருஷத்துல வரும், திதிரஷ்டமி யதவதாரவை பவான் பிரதமா திதிஸ்திர ஜெகதாயத அப்படின்னு வரும். அஷ்டமி, நவமி, பிரதோஷம் இதெல்லாம் தோஷத்தோட கூடினது. அஷ்டமியில யாரும் கல்யாணம் வச்சுப்பாடா, அதாவது நவமியில வச்சுப்பாடா, அதாவது பிரதோஷத்துக்கு நல்லா வச்சுப்பாடா. வேதம் கூட சொல்லக்கூடாது. சக்கரத்தாழ்வார் போய் சேர்க்கலாம், பிரசிம்மனை சேர்க்கலாம், வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த இது. அஷ்டமி, நவமி, இந்த பிரதோஷம் இதெல்லாம். ஆனால் பெருமாள் அதுல அவதரிச்சுட்டார். பெருமாள் அவதரிச்சதுனால என்ன எடுத்தோம்னாக்கா, அஷ்டமி இந்த பிரபஞ்சத்துக்கே முதல் ஸ்திதியா இருக்கு. ஏன்னா அவன் தானே சர்வகாரணம். அத மாதிரி நவமியும் அத மாதிரி வசதியா போயிடுச்சு. ஸ்ரீராம நவமி இன்னைக்கு பெருமாள் அவதரிச்சதுனால, அத மாதிரி பிரதோஷத்துல அவதரிச்சதுனால திவ்யமான ரசிகனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடுச்சு. அந்த திதிக்கும் கிடைச்சது, அந்த நட்சத்திரங்களுக்கும் கிடைச்சது, எல்லாத்துக்கும் கிடைச்சதுனால அது உகந்த திதியா மாறிச்சு. அதனால திதிரஷ்டமி இருபதாம் பவா பிரதமாதுக்கு திரிஜகதாமதாயத்தை அப்படிங்கிற பாதுகாப்பு சுவாமி. ஆக இந்த மாதிரி பகவான் இந்த இது இருக்கான், தாசனா இருக்கான், தாசனா இருக்கான், கிதவனா இருக்கான்னு சொன்னாக்கா கொஞ்சமாவது ஒத்து வருதா? நீங்க சொல்றது எங்கேயா கொஞ்சமாவது ஒத்து வருதா? நாங்க சொல்றது எல்லாத்தையும் ஒத்து வரும். எப்படின்னா அந்தரியாமிக்கும் சரீராத்ம பாவத்துக்கும், சரீராத்ம பாவத்தை சொல்றதுனால அதை கொண்டு நாங்க தாதாத்மியம் சொல்லிடுவோம். அதை கொண்டு தாதாத்மியம் சொல்றதுனால ஒரு வஸ்துவை சொல்லும் பொழுது சாமானாதிகரண்யம் இப்படிதான் வருது. எப்படின்னா நம்ம சொன்னமே சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் வருது, அது இல்லாம வர்றதில்லை. இதனாலதான் அவ சொன்னா, யாரு வையாகரனார், பின்ன பிரவர்த்தனித்தானாம் சப்தானாம் ஏகஸ்பின்னஸ்தே விருத்தி சாமானாதிகரண்யம். பல சப்தங்கள், ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அந்த ஒவ்வொரு அர்த்தத்தையும் கொண்டு ஒரே விசேஷத்துல சேர்ந்துதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் சாமானாதிகரண்யம். உதாரணம் பாருங்க, ஷாமஹா, சஜ்ஜனஹா, யுவகஹா, தேவதத்தஹா அப்படின்னு சொன்னோம். ஷாமஹா, சஜ்ஜனஹா, யுவகஹா. இப்ப இது என்ன நடந்தது? ஷாமம்னுட்டு உடம்போட நிறம் தெரிஞ்சது, சஜ்ஜனஹா அப்படின்றது அவனுடைய குணம் தெரிஞ்சது, யுவகஹா அப்படின்றது அவனுடைய வயசு தெரிகிறது.
யார் அது? தேவதத்தன். இப்போ இந்த 4 பதங்கள், தேவதத்தன்ற பதம் விசேஷமா இருக்கு. ஆனால் யுவகன்றதுனால சொல்லப்பட்ட அர்த்தம் வேற. அந்த மாதிரி சஜ்ஜனகா அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட அர்த்தம் வேற. அந்த மாதிரி ஷியாமகா அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட பொருள் வேற. இந்த 3 பொருளும் சேர்ந்து விசேஷமா இருக்கக்கூடிய ஒரே வஸ்துவோட சேர்ந்து. இதுதான் பின்ன பிரவൃத்தி நிமித்தானாம் சப்தானாம். பிரவൃத்தி நிமித்தம், இந்த சப்தத்தினுடைய பிரவൃத்தி எதுக்கு இது வந்தது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு வந்தது. அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏகஸ்மின் அர்த்தே, ஒரே ஒரு விசேஷத்துல விருத்தி அதுல இருக்கணும், அதுல அன்வயிக்கணும். அதுதான் சாமானாரியம். இப்போ ஒருத்தன் சொன்னா கடக கும்பக கரகஹ அப்படின்னு சொன்னோம். கடக கும்பக கரகஹன்னு சொன்னாக்க கடமும் ஒரே அர்த்தம் தான், பானைன்னு அர்த்தம். கும்பகன்னாலும் பானைதான், கரகஹன்னாலும் பானைதான். இந்த 3த்தையும் ஒருத்தன் சொன்னான்னாக்க அப்ப அங்க சாமானாரியம் வராதே, பரியாய பதங்கள் தான். அந்த சப்தங்களுடைய அர்த்தம் அவ்வளவுதான், பரியாய பதங்களா தான் அவைகள் இருக்கு. அங்க வந்து சாமானாரியம் கிடையாது. ஆனால் இங்க என்ன, தேவதத்தன்கள் சேர்றது. அதே மாதிரிதான் கண்டக முண்டக பூர்ண சிங்கக கௌஹு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கண்டக உடஞ்சி போன கொம்பு, முண்டக கொம்பே இல்லாதது, பூர்ண சிங்கக உடையாம பூர்ணமா இருக்கக்கூடிய கொம்பு. இந்த 3 சேர்ந்ததுதான் பசுமாடுன்னு ஒருத்தன் சொன்னா வச்சுக்கோங்க. ஒரே பசுமாட்டுக்கிட்ட உடைஞ்ச கொம்பு, கொம்பு இல்லாதது, பூர்ணமான கொம்பு உடையது, இப்படின்னு 3 அன்வயிக்குமா? அது பரஸ்பர விருத்தம். அந்த இடத்துல சாமானாதிரண்யன்றது வரவே வராது. அங்க சாமானாதிரண்யம் கண்டிப்பா வராது. அதனால அந்த இடத்துல கிடையாது. அதனால சாமானாதிரண்யம்னா பின்னாடி நிறைய போறது. உபச்சாரமா சாமானாதிரண்யம் எங்க வரும், கவுனமா எங்க வரும், அந்த மாதிரி முக்கியமா எங்க வரும், அதெல்லாம் நிறைய சொல்ல போறோம். அதனால அது எல்லாம் அவசரத்துல சுவாமியா நிறைய சாட்சியப்பார அப்ப பார்க்கலாம். எப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சாமானாதிரண்யன்றது நாங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாச்சா வருது. பிரம்மதாசாக பிரம்மதாசாக பிரம்மேமே சிதவாவுதயம் சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம்னா இந்த மாதிரி நாங்க சரீராத்மபாவத்தை சொல்லக்கூடிய சாமானாதிரண்யம் தான் வருது. பிரம்மமே நீச்சமா இருக்கா, பிரம்மமே மீனவன், மீனவன் பிரம்மமே பாபி அப்படின்னு சொல்லலாமா? அது சரியா வருமா? அது தவறு. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் அவ சொன்னா, பிரம்ம மாதிரியே எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கு, அதுவும் சரியா வருது எல்லாம் பதில். அந்த ஞானமானது அனுபூதமா இருக்கு, வெளியில வரல. வெளியில அது தெரியாததுனால நமக்கு தெரியல அப்படின்னு அவ சொன்னாரு. அத நாம சொன்னா தப்பு. விலட்சணத்துவாதிகரணத்துல பாஷ்யகாரர் யாதவ பிரகாச மதத்தை அனுவாதம் பண்ணி சாங்கிய முகையான கண்டனம் பண்றார். சாங்கியம் கண்டனம் பண்றதாக அங்க இருக்கு. அந்த இடத்துல பாஷ்யகார உதாரணம் சொல்ற, இது நீ சொல்றது ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா, சரியா இருக்கா? இல்லவே இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு, ஆனால் அது வெளியில தெரியல அப்படின்னு நீ சொல்றிய. அத போய் எங்க கிட்ட சொல்லாது. எங்க சொல்லணும் தெரியுமா? சஜிதம் பந்தியாசுத சமிதிஷு தஜனனீனா பிரகரண சக்தியும் புரோதாம் அப்படின்னு பரியாசம் பண்ற. யாதவ பிரகாசால பரியாசம் பண்றதுக்கு சாங்கியமுகையான பரியாசம். இது எங்க கிட்ட சொல்லாது. குழந்தையே பிறக்காத ஸ்திரீகள் இருக்காள் இல்லையோ, அவள்லாம் பேரு மலடிகள், வந்தியை அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல. இதை கேட்கிறவாளுக்கு கூட சில பேருக்கு அது மாதிரி இருக்கலாம் குறை, நம்ம அது சொல்ல முடியாது. ஆனா பாஷ்யக்காரர் தான் இருக்கிறது, அதனால விஞ்ஞாபிக்கிறேன், யாரு மாசம் கஷ்டப்படுறது இல்லை. அந்த வந்தியைகள் இருக்காளே மலடிகள், அவளுடைய பிள்ளைகள்லாம் ஒரு மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுல எங்க அம்மாவுக்கு பிரசவ சக்தி எவ்வளவு வசதி தெரியுமா?
அப்படின்னு அவ சொன்னாலும் அதை ஸ்தாபிச்சாலும் அவ அந்த மாதிரி அங்க போய் சொல்லு. அந்த மாநாட்டுல போய் இல்லாத ஒரு சைதன்யத்தை இருக்கிறதா நீ சொல்ற அனுபவம் இருக்கு, ஆனா வெளியில தெரியல அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதை எங்க கிட்ட சொல்லாது, அந்த மாநாட்டுல போய் சொல்லுப்போ அப்படின்னுட்டு யாதவ பிரகாசர் பட்சத்தை சாங்கிய முகையான கண்டிக்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். அந்த மாதிரி இருக்கு. அதனால ஒரு ஞானம்ன்றது இல்லைன்னா இல்லதான். இப்ப நாம என்ன சொன்னோம், ஒரு பதில் சொன்னோம், குழந்தை பர்சன் இருக்குது. குழந்தை பர்சன் இருக்குச்சு, அதனுடைய பாதத்துல உள்ளங்கால நான் வருடி விட்டேன்னாக்கா அது பூசறது, அதை கால் எப்படி இழுக்கிறது, அப்படி பிடிச்சிக்கிறது. ஆனா தூக்கத்துல தான் பண்ணிச்சு, அது தூக்கத்தை அது தெரியாட்டா கூட அது தெரிஞ்ச மாதிரி இது பண்றதா இல்லையா, அனுபூதம் அப்படி அப்படின்லாம் சொன்னீங்களே, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு உணர்ச்சி நன்னா இருக்கு, உணர்ச்சி இருக்கவேனா தூக்கத்துல கூட அது காலை இழுக்கிறது, காலை விரலெல்லாம் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறது, தனக்கு அந்த பூசறது தெரியக்கூடாது, தன்னுடைய ஒவ்வாமைய எதிர்ப்ப அது காமிக்கிறது. எப்படி காமிச்சது, அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு பிடிக்காத ஒண்ணு பண்ணோம்னாக்கா அதுக்கு சொல்ல தெரியாது, அழதான் தெரியும். குழந்தைக்கு அழதான் தெரியும், தனக்கு பசின்னா அழ தெரியும், தூக்கம்னா அழ தெரியும், தன்னை பிடிக்காத தனக்கு யாருமே தெரியாத தூக்கினான்னா அவட்ட போக பிடிக்கல, அதுக்கு அழதான் தெரியும். அந்த உணர்ச்சி தான் இருக்காது குழந்தைக்கு. அதனால ஞானமே இல்லை, ஆனாலும் அது அனுபவம் எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி சொல்ற பட்சங்கள்லாம் சர்வாத்மனா தப்பு. அதனால சுரூப பரிணாமம் அப்படின்னு நீ சொன்னாக்க அந்த சுரூப பரிணாமன்றது வரவே வராது, இல்லாத ஒண்ணு. அது இல்லாத ஒண்ணத்தை தான் நீ கல்பிச்சுருக்க. இல்லாத ஒண்ணத்தை கல்பிச்சேன்னாக்கா அது எப்படி சுரூப பரிணாமத்தை ஒத்துக்க முடியும்? பிரம்மத்துக்கே தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஆரம்பத்திலேருந்தே சுரூப தாதாத்மியம் வரக்கூடாது. சரீராத்மபாவத்தை கொண்டு தாதாத்மியம் சொல்லும்போது சுரூப தாதாத்மியம் சொன்னாக்கா மண்ணே கர்ப்பா மாறுது அப்படின்னு சொன்னாக்க மண்ணு கருப்பா இருந்ததுன்னா இதுவும் கருப்பா இருக்கு, மண்ணு நன்னா இல்லைன்னாக்க அதுவும் இதுவா போயிடும். நான் மாத்திரம் பட்சணம் பண்ற பாருங்க, வெள்ளத்துல பண்ற நல்ல பாகு வெள்ளத்துல பண்ணோம்னாக்கா நல்ல கட்டிப்பட்டு அட்டகாசமா இருக்கு பட்சணம். அதே வெள்ளப்பாகே இல்ல, அது வெள்ளப்பாகுல நிறைய சர்க்கரையை போட்டான்னு சொல்லுவாங்களேன், வெள்ளை சர்க்கரை அஸ்கா சர்க்கரையை போட்டான்னாக்கா அது என்ன ஆயிடுமா, நல்ல பாகு வராது, பார்க்கறதுக்கு அவ்வளோன்னு இருக்கும். ஆனால் அதுல நீங்க வேர்க்கடலை உருண்டை இதெல்லாம் பண்ணினோம்னா உதிர்ந்து போயிடும். ஏன் அது உதிர்ந்து போச்சு? காரணம் சரியில்லை. காரணம் சரியில்லைன்னா காரியம் சரியில்லாம போயிடும். அது அச்சேதனங்களுக்குள்ள அந்த சுரூபம். ஆனால் பகவானுடைய சுரூபமே இந்த பிரபஞ்சமா பரிணமிக்கிறது அப்படின்றதெல்லாம் தவறான வாதங்கள் தானே. அது சரியானதே கிடையாது. சரியா இல்லாத ஒரு விஷயத்தை போய் இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாதுன்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால கண்டிக்கிற. இப்ப பாருங்க, ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாற்பயத்தை சேவிக்கலாம். விஸ்வம் சித் தத்குண அனுத்பவஹ இஹ கடதே ரத்ன கந்தாதிநித்யா சர்வம் பிரம்மேத்யதீதம் திரிவிதமிதி ச தத்தாசதாத்யஸ்ய சோக்தம் தஸ்மாத் சர்வானுவృத்தம் சத் அனவதிக தசா சித்ரமித்யப்யயுக்தம் பிரத்யக்ஷா கோச்சரம் ஸ்வ பிரபதி பகுபிதா வாதி சர்வோக்தி பாதாத் அப்படின்னு சாதிக்கிற. விஸ்வம் இந்த பிரபஞ்சமானது சித் சைதன்ய ஸ்வரூபம் தான். அநேக ஸ்வரூபமா இந்த பிரபஞ்சமா இருக்கு, அச்சேதனம் இருக்குது. ஏன்? சைதன்ய ஸ்வரூபமான பிரம்மம் அதனுடைய விகாரமா இருக்குது. அதனுடைய விகாரமா இருக்கிறதுனால சைதன்ய ஸ்வரூபமா தான் இருக்கு. அது சரி. அப்போ கடம் முதலானவர்கள் அச்சேதனங்கள், அதுலயே சைதன்யம் நம்மளால பார்க்கப்படல. பிரம்மஸ்வரூபம் சைதன்யம், அதுதான் இந்த பிரபஞ்சமா மாறுறது.
அப்ப பிரபஞ்சத்துல இருக்கிற அச்சேதனங்கள் அனைத்துக்கும் சைதன்யம் இருக்கணுமே. ஆனா இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டா, ஏக இந்த பிரபஞ்சத்துல அத மாதிரி கடாதிகள்லயும் சத்குண அனுபவா அந்த பிரம்மத்துக்கு தஸ்ய அந்த பிரம்மத்துக்கு குணம், எந்த குணம் இருக்கு? சைதன்யம்னு ஒரு சுரூப குணம் இருக்கு. அது அனுபவா தஸ்ய அனுபவா, அது வெளிப்படலை, வெளில தெரியல. அது எப்படி சொல்ற நீ? ரத்னகந்தாதி நீத்தியா, அதாவது ரத்னம் இருக்குதே அது பார்த்திய பதார்த்தம், அது எல்லாரும் ஒத்துக்குது. பார்த்திய பதார்த்தம், பிருத்திவி பதார்த்தம். பிருத்திவிக்கு என்ன குணம்? வாசனையோடு இருக்கு, கந்தம் தான் இருக்கு. ஆனா ரத்னத்துல அந்த கந்தம் இல்லை, ரத்னத்துல அந்த கந்தம் இல்லை. அதனால அது எப்படி பிரியா வரும் அப்படின்னாக்கா, அதுல அந்த கந்தமானது வெளியில தெரியல. நமக்கு வெளியில தெரியாததுனால நாம அதுக்கு கந்தம் இல்லைன்னு ஒத்துக்கணும். கந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் ஒத்துக்கணும். அந்த மாதிரிதான் எல்லாரும் அதை ஒத்துட்டாகணும். நீங்க பிரதிவி பதார்த்தத்தை சொல்றீங்க இந்த ரத்னத்துல, நாங்க எல்லாத்துலயுமே சொல்றோம், எல்லாத்துலயுமே நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த பிரம்மாண்டத்து எப்படிப்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்குது பிரம்மம். அதனுடைய காரியமானது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல ஜடங்கள் இருக்கு பாருங்க, அதுல சத்தா மாத்திரம் தெரியுது, இருத்தல் அப்படின்றது மட்டும் தெரியுது. சேதனத்திலேயோ சத்து சித்து, இருத்தல் சைதன்யம், இது ரெண்டும் தெரியுது. ஈஸ்வரன் கிட்டையோ மூணுமே தெரியுது, சத்து சித்து ஆனந்தம் மூணுமே தெரியுது. அதனால விரோதம் இல்லை. இத பிரமாணம் என்ன? அத மாதிரி பிரம்மமே மாறுறது பிரம்மத்தினுடைய சுரூப பரிணாமம் தான் அப்படின்றதுக்கு பிரமாணம் ஏதாவது சொல்லுவது என்ன? சர்வம் பிரம்ம இது அதீதம், சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சாந்தோக்கியம் பண்றதுல சாண்டில் சொல்லிட்டு போயிடும். அத மாதிரி பிரம்ம திரிவிதமிச்சு அதீதம், மூன்று விதமா பிரம்மம் இருக்கு. மூன்று விதம், போக்யம் பிரேதாரம் மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதது. இந்த முழுக்க பிரபஞ்சம் முழுக்க போக்தாவான ஜீவனாகவும் சேதனமாகவும், போக்கியமான அச்சேதனமாகவும், பிரேதாவான ஈஸ்வரனாகவும் மூன்று விதமாக இருக்கு அப்படின்னுட்டு உபனிடத்தே ஸ்வேதாசுதர உபனிடத்தே சொல்ல போயிடுச்சு. இது அர்த்தவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்துக்கு தாசதாதிக்க உத்தம், அதாவது அஸ்திய இந்த பிரம்மத்துக்கு தாசதாதிச்ச உத்தம், பிரம்ம தாசாக பிரம்ம தாசாக பிரம்மேமே கிதவா உத்த அப்படின்னு சொல்றது. அதுல தாசர்கள் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்னோம் மீனவர்கள். தாசர்கள் அப்படின்னு நீச்ச ஜாதிகாரர், கிதவான பாபிகள், எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. அதனால என்ன எடுத்துனாக்கா, இந்த மாதிரி நீச்சாரெல்லாம் கூட பிரம்மன் தான் சொல்லச்சு, ஜடமான பிரபஞ்சமும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதை ஒத்துக்க வேண்டியது தானே. ஐயோ, இது எப்படி வரும்? நீச்ச வஸ்துவும் வசந்த பிரம்மமும் ரெண்டுத்துக்கும் எப்படி வசதியா சொல்ல முடியும்? இது அர்த்தவாதமா சொல்ல முடியாது. அர்த்தவாதம் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்றத போய் பிரம்மமே நீ தான் இந்த நீச்சன், பிரம்மமே நீ தான் இந்த மீனவன், பிரம்மமே நீ தான் இந்த பாபி அப்படின்னு சொன்னாக்கா அது ஸ்தோத்திரம் ஆகும். அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் ஸ்தோத்திரம் தான் பண்ணும். ஆனா இந்த ஸ்தோத்திரம் இல்லையே, எல்லாம் என்ன வருது? நிந்தா மாதிரி இருக்கிறது. அதனால அது சொல்லக்கூடாது, யதார்த்தமா தான் இருக்கு. இப்படி சுரூப பரிணாமம் தான் சொல்றது. தஸ்மாத் ஏவம் இவ்வாறாக பாப்பி வாசியான சுத்தங்கள்லாம் வச்சு சாமானாதிகள் சொல்லப்படுறதுனால சத்து சத்ரூபமான பிரம்மம், சத்துங்கிறது அந்த பிரம்மம் சர்வானுவர்த்தம், அதுவே உபாதானம், அதுவே உபாதேயமான ஜெகத்தாக
அனுவர்த்தி ஆயிடுச்சு, தொடர்ந்து இருக்குது. பிரம்மமே உபாதானமா இருக்கு, அது என்ன பண்ணிட்டு உபாதீனமான ஜெகத்தாவும் மாறி பெற்றது, சுரூபரணாவும் வந்துருச்சு. அதனாலதான் அனவதிக தசா சித்திரம். அனவதிகம் எல்லையற்றது, இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, எண்ணற்றது எல்லையற்றது, அப்படிப்பட்ட நிலைகளோட கூடினது விசித்திரனான ரூபம். நான் ஒரு மனுஷன், இவ ஒரு மனுஷி, என் பொண்ணு ஒரு மனுஷி, நீங்கள்லாம் மனுஷா, இப்படிதான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நம்ம சுரூபம் வேற, சுபாவம் வேற, பிரவൃத்தி வேற, எல்லாம் வேற வேற இருக்கு. அதனால விசித்திரமான நிலைகள், விசித்திரமான ரூபங்கள், விசித்திரமான சுபாவங்கள், விசித்திரமான பிரவൃத்திகள் அந்த மாதிரி இருக்குன்னுட்டு ஸ்ருதி சொல்றது. அதனால சுரூப பரிணாமவாதத்தையே அங்கீகரிக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு யாதவ பிரகாஷன். அதற்கு பதில் இது தப்பு, இத்தியபி அயுக்தம், இந்த மாதிரி நீங்க சொல்றதும் பொருத்தமானது அல்ல. ஏன்னா பிரத்யக்ஷ அகோச்சரத்துவம், இந்த பிரம்மம் இருக்கே, பிரத்யக்ஷ பிரமாணங்கள்லாம் இருக்கே, முதலானவர்களால அறிந்து கொள்ள முடியாது, இந்திரியங்கள்னால பார்க்க முடியுமா? எதனாலையும் பார்க்கவே முடியாது. அத மாதிரி தத் பிரபதியாக பிரத்யக்ஷாதி அகோச்சரத்துவம் முதலானவைகள், பிரத்யக்ஷம் அனுமானம் எதனாலையும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரிக சமதிகம்யன் அவன். ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னாக்கா, இதோ நேர கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். இதான் அயம் பிரபஞ்சக அப்படின்னு பார்க்கணும், அயம் கடகா அயம் படகான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இதோ சேதனம் வரான், நாராயணன் வரான், கிருஷ்ணன் வரான்னு சொன்னாக்கா, வரான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? அந்த உடம்போட கூடின ஆத்மா அவன் நடந்து வந்ததுனால அவனுடைய பிரவൃத்தியை கொண்டு அனுமானம் பண்ணி சொல்றோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால அது அத மாதிரி பிரம்மத்தை பார்க்க முடியாது. திருபதியாக பகுபிதா, பல பேதங்கள், வயக்ஷண்யங்கள், வேறுபட்ட தன்மைகள் அதெல்லாம் இருக்கிறதுனால ததாதி சர்வோக்தி பாதா, ததாதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலான அவைகள். இது ஸ்ருதிகள் சொல்றது, நாங்க சொல்லலை. ஏன்னா எத்தனையோ வித்தியைகள்ல பிரம்மஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அவனை நசந்திரசேதிஷ்டதிதஸ்ய ரூபம், நேரம் நிக்காது அவனுடைய ரூபம். அவன் ரூபத்தை நேரம் பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. பெருமாளை கண்ணால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். நாம என்ன பண்றோம்? பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறோமே தவிர்த்து இதை சேவிக்கிறது இல்லையே. பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை யாரால அறிந்து கொள்ள முடியும்? இப்படிப்பட்டது பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் அப்படின்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அது பிரத்யக்ஷாதி அகோச்சரமா இருக்கு. அதனால இப்படி விலட்சணமா இருக்கிறதுனால சதாதி சர்வோக்தி பாதா, அந்த மாதிரி நிறைய ஸ்ருதி வாக்கியங்கள், அனைத்து ஸ்ருதி வாக்கியங்கள்னாலையும் நீங்க சொல்ற பட்சமானது பாதிக்கப்படுகிறது. அதாவது அயுக்தம், சுரூப பரிணாமபக்ஷன்றது அயுக்தம், அது பொருந்தவே பொருந்தாது. பிரம்மஸ்வரூபமே பரிணமிக்கிறது அப்படின்றது சர்வாத்மனா பொருந்தாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இன்னும் அடுத்த ஸ்லோகத்தெல்லாம் கூட நிறைய வரப்போகுது, அதுலயும் அதை சேவிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை இப்போ சேவிச்சுட்டு முடிச்சுக்கலாம். விஸ்வம் சித் சத்குணானுத்பவைஹ கடதே ரத்னகந்தாதிநித்யா சர்வம் பிரம்மேத்யதீதம் த்ரிவிதமிதி தத்தாசசாத்யஸ்ய சோக்தம் தஸ்மாத் சர்வானுவృத்தம் சதனவதிதசா சித்ரம் இத்யப்யயுக்தம் பிரத்யக்ஷா கோச்சரந்த்வ பிரபதி பகுபிதா வாதி சர்வோக்தி பாதாத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.